ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரானின் ஹெலிகாப்டர் விபத்தும் அதில் உள்ள மர்மமும் தான். ஈரானின் ப்ராக்ஸி படைகள் இஸ்ரேல் மீது தாக்குனாங்க. அமெரிக்காவின் தடையை மீறி ஈரான் சில நாடுகளிடம் பிஸ்னஸ் பண்ணாங்க. ஈரானின் ஆயிலை பல நாடுகளும் வாங்குறாங்க. பாகிஸ்தான் மேலேயும் ஈரான் மிசைல் லான்ச் பண்ணாங்க. இதெல்லாம் போக நேரடியாக கடந்த மாதம் 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஈரானால் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டது. கடைசியாக எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு ஓப்பனாக ஈரான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் உலக அரசியல் நகர்வில் ஈரானை தவிர்க்க முடியாத ஒரு நாடாக மாற்றிருக்கு. மிடில் ஈஸ்ட் முழுக்க ஈரானை சுற்றியும் ஈரானின் டெசிஷனை வச்சும் தான் நகருது. இது மாதிரி லைஃப் டைம் பீக்கில் இருந்த ஈரானுக்கு அடுத்த ஒரு செய்தி நிலைமையை திருப்பி போடக்கூடியதாக அமைஞ்சுது. இதில் புதுசாக டர்க்கி ஒரு அதிர்ச்சி தகவலை ஸ்ட்ராங்காக முன் வச்சிருக்கிறாங்க. அதை ஈரான் இப்போ எப்படி எடுத்துக்க போகிறாங்க? இது ஆயுதம் அறிவோம். உலக அரசியல், ஆயுத தொழில்நுட்பங்கள், முக்கிய நிகழ்வுகள் பற்றி பேசப்படும் களம். ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஈரானின் முன்னாள் பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி, ஃபாரின் மினிஸ்டர் ஹொசைன், ஈஸ்ட் அசர்பைஜானின் கவர்னர் ரஹ்மத்தி மற்றும் ஒரு தப்ரிஸ் இமாமுன்னு 4 பேர் ஈரான் அசர்பைஜான் எல்லையில் கட்டப்பட்ட ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேமை திறக்க போனாங்க. இதற்காக ஈரான் சார்பாக 3 ஹெலிகாப்டர்ஸ் பயன்படுத்தப்பட்டது. நம்ம சந்தேகத்தை ஹெலிகாப்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சா அங்கேயே பல சிக்கல்கள் நமக்கு காத்திருக்கு. வியட்நாம் போர்க்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட ஹெலிகாப்டர்ஸ் தான் இப்போவும் இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்தது. இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா 60களில் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட விமானம் தான் இந்த காவை வாங்கியிருக்கு. அமெரிக்காவின் பெல்லுங்கிற ஏரோஸ்பேஸ் நிறுவனம் 1960ல் பெல் 212 அப்படிங்கிற ஹெலிகாப்டர்ஸை தயாரிக்கிறாங்க. அது அவங்களோட ஐகானிக் ப்ராடக்டாகவே மாறியிருக்கு. பெல் 212 ஹெலிகாப்டர்ஸ் 1971ல் போத் அமெரிக்கன் அண்ட் கனடியன் மிலிட்ரியால் அதிக அளவுக்கு பயன்படுத்தப்பட்டது. வியட்நாம் போர்லேயும் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயம். ஸோ இந்த ஹெலிகாப்டரை தான் இவங்களும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் நாம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இதோடைய டெக் டீட்டெயில்ஸ்லேருந்து போவோமே. மேக்ஸிமம் 15 பேரை ஏற்றி போகக்கூடியது, மணிக்கு 190 கிலோமீட்டர் வேகமும் 565 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடியது இந்த ஹெலிகாப்டர். இரவு நேரங்களையும் பயன்படுத்தும் வண்ணமாக தான் இதை உருவாக்கியிருக்கிறாங்க. இதுவும் இல்லாமல் ஜென்ரலாக இருக்கும் ஹெலிகாப்டர் மாதிரி இல்லாமல் இதில் 2 டர்போ ஷாஃப்ட் இன்ஜின்ஸ் இருக்குது. ஆஸ் எ ரிசல்ட் ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆனால் கூட இன்னொரு இன்ஜினால் அடுத்த 30 நிமிஷத்துக்கு ஹெலிகாப்டரை பறக்க வைக்க முடியும். இது ஒரு முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு போதுமானது. இப்போ ஈரான் யூஸ் பண்ணது பெல் 212 அப்படிங்கிற கவர்மெண்ட் பேசஞ்சரை கேரி பண்ணும் ஒரு விமானம், ஹெலிகாப்டர் தான். டோட்டலாக ஈரான் கிட்ட இது மாதிரி 10 பெல் 212 ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது, போத் ஏர்கிராஃப்ட் அண்ட் நேவி கிட்ட சேர்த்து. ஆனால் அதில் எத்தனை ஆப்ரேஷனல் அப்படின்னு தெரிய வரல. ஸோ அதிலிருந்து எதையோ ஒன்று தான் இவங்க யூஸ் பண்ணி இது மாதிரி ஒரு சிக்கலில் சிக்கியிருக்கிறாங்க. இதோட ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தாலும் சொல்லிக்கும்படி இல்லை. அடிக்கடி விபத்துக்குள்ளான ஒரு ஹெலிகாப்டராக தான் இது பார்க்கப்பட்டிருக்கு. ஆஃப்டர் 20s, அதாவது 2020க்கு அப்புறம் இதை யூஸ் பண்ண வேணாம், அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற அட்வைஸே தரப்பட்டிருக்கு. இருந்தாலும் இவங்க இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான காரணம் இந்த நீட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டேம் திறந்து வச்ச பிறகு கிளம்பிய 30வது நிமிஷத்தில் கரெக்டாக ரைசி உட்பட அந்த 3 பேரும் அந்த ஹெலிகாப்டர் மட்டும் ஈரான் அசர்பைஜான் எல்லையோரமாக திஸ்மர் மலைப்பகுதியில் விபத்துக்குள்ளாயிருக்கு. அந்த நேரத்தில் அந்த பகுதி ரொம்ப ஃபாகியாகவும் ஒரு ரைனி கிளைமேட்டுமா இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அவங்க கிளம்பும் போது பார்த்த கிளைமேட் கண்டிஷன் ரொம்ப கிளியர் ஸ்கையாகவும் ஒரு சன்னியான வெதராக தான் இருந்தது. திடீர்னு தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்திருக்கு. இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான். அதுவும் மலைப்பகுதி அப்படிங்கிறதும் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். ஆனால் மிச்சம் 2 ஹெலிகாப்டர் இருந்துச்சு இல்லையா, அது சேஃபாக டெப்ரிஸுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு மர்மம் இருக்குது, சரிங்களா? மிச்சம் 2ம் போகும்போது இந்த ஒரு ஹெலிகாப்டர் ஏன் போகாமல் இருந்திருக்கணும்? இது ஒரு மர்மம். அதே மாதிரி 3 ஹெலிகாப்டர் இருக்கும்போது 4 முக்கியமான ஆளுங்களும் ஒரே ஹெலிகாப்டரில் போனது ஏன்? ஸோ அதுதான் விதியா? விபத்துக்கு உள்ளான பிறகும் ஈரான் உடனடியாக அந்த கிராஷ் ஆன சைட்டையோ இல்லை ஹெலிகாப்டரையோ போய் ரீச் ஆகலை. ஈரானால் கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபாகி அண்ட் ரைனி கிளைமேட் இருந்ததுனால தான் மலைப்பகுதிகளில் இருந்து அந்த ஹெலிகாப்டரோ கிராஷ் ஆகிட்டே கண்டுபிடிக்க முடியல. சுமார் 60க்கும் மேற்பட்ட குழுக்களும் டர்க்கியிடம் வாங்கின பேராக்டர் ட்ரோனும் ரெஸ்கியூ டீம் உதவியுடன் தான் 17 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இந்த கிராஷ் சைட்டை கண்டுபிடிக்கப்படுது ஈரானால். அதுவும் டர்க்கி வழங்கிய அக்கின்சி பேராக்டர் ட்ரோன் தான் இந்த கிராஷ் சைட்டையும் கண்டுபிடிச்சி கோஆர்டினேட்ஸை ஈரானின் ரெஸ்கியூ டீமுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அதன்படி தான் இவங்க 17 மணி நேரம் பிறகு இந்த கிராஷ் சைட்டை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன தான் ஈரான் மிலிட்ரி கிரேட் ட்ரோனை தாறுமாறாக கண்டுபிடிச்சாலும் உற்பத்தி பண்ணி வச்சாலும் அவங்களால அது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண முடியல. பார்த்தீங்களா? ஹெலிகாப்டர் காணோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு, அதற்கப்புறம் கிராஷ் ஆனது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் 17 மணி நேரம் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்க ஹெலிகாப்டர் வழியாக கிராஷ் சைட்டை கண்டுபிடிக்கவே. அதுவும் அவங்களா கண்டுபிடிக்கல, டர்க்கியின் டெக்னாலஜியை கொண்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போனா ஈரானின் டெக்னாலஜி என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. சரி, ஏன் இவங்க இன்னும் 60களில் யூஸ் பண்ண ஹெலிகாப்டர்ஸே பயன்படுத்தினாங்க? இந்தியா கிட்ட பாருங்கள், நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு இல்லை பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க போகிறதுக்கு தனியாக ஒரு விமானம் இருக்கும். அவங்களுக்கு சேஃப்கார்டாக 2 மிலிட்ரி கிரேட் ஹெலிகாப்டர்ஸ் போகும், ஒரு ஜெட் போகும். அதுவும் இல்லாமல் ரேடார் கண்காணிப்பில் இருக்கும். இது மாதிரி அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவங்க வெரி ஹை சொஃபிஸ்டிகேட்டட். இது மாதிரி ஹை சொஃபிஸ்டிகேட்டட் விமானம் ஏன் ஈரான் கிட்ட இல்லை அப்படின்னு பார்த்தா
அங்கே தான் அமெரிக்கா வரானுங்க. அமெரிக்கா மற்றும் அவனுடைய பொருளாதார தடையுடைய க்ரூஷியல் கேம் பிளேவை நாம் அங்கே உணர முடியும். பிகாஸ் அமெரிக்கா எக்கச்சக்க பொருளாதார தடையை ஈரான் மேலே போட்டிருக்காங்க. அதில் ஒன்று ஈரானுக்கு யாரும் ஏர்கிராஃப்டோ இல்லை அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸோ இல்லை மெயின்டெனன்ஸோ பண்ணக்கூடாது, தரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தடை தான் அது. அதனாலே ஈரானின் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி பெரிய அளவுக்கு படுத்திக்கிச்சு. அவங்க அப்போ வாங்கி வச்ச விமானத்தோட சரி, அதற்கு மேலே அவங்களால விமானங்களை வாங்கவும் முடியல, இருந்த விமானங்களை ரிப்பேர் அண்ட் மெயின்டைன் பண்ணவும் முடியல, ஸ்பேரை ரீப்ளேஸ் பண்ணவும் முடியல. ஏன்னா அவங்களுக்கு தான் யாரும் விமானமும் தரமாட்டாங்க, ஸ்பேரும் தரமாட்டாங்க, மெயின்டைன் பண்ண ஆளும் வர மாட்டாங்களே. ஸோ அதனால் இருக்கிறத அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் ஓவரால் பண்ணி அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு பார்க்கப்படுது. அண்ட் இதே காரணத்தை தான் ஈரானின் முன்னாள் ஃபாரின் மினிஸ்டரும் வச்சிருக்கிறாரு. அமெரிக்காவின் பொருளாதார தடை தான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் அப்படின்னு. ஸோ வேறு வழி இல்லை, அவங்களுக்கு எவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ட்ராக் ரெக்கார்டு இருந்தாலோ அவங்க கிட்ட இருக்கிற ஏர்கிராஃப்ட் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ஜெட்ஸ் இதை தான் அவங்க பயன்படுத்தி ஆகணும். அவங்களுக்கு அந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. பட் இதற்கு மேலே அந்த சூழ்நிலை அவங்களுக்கு மாறும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு காவு வாங்கிடுச்சு இல்லையா, சொல்ல முடியாது. ரஷ்யாவே ஏதாச்சும் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஜெட்டு இல்லை ஒரு ஏர்கிராஃப்டை இந்தாங்க உங்கள் கவர்மெண்ட் கேரிங் பர்சனுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு கொடுத்தாலும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை சைனாக்காரன் கூட கொடுப்பான், சொல்ல முடியாது. இதற்கு மேலே கண்டிப்பாக இந்த நிலைமை அவங்களுக்கு மாறிடும். அண்ட் இன்னொரு விஷயம், ஈரான் அமெரிக்காவின் பல தடைகளையும் தாண்டி அவங்க ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக மாறிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டஸ்ட்டாக என்கிட்ட நியூக்ளியர் பவர் வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை எத்தனை தடைகளை மீறியும் எத்தனை எச்சரிக்கைகளுக்கு மீறியும் இஸ்ரேல் மேலே கை வச்சுங்க பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய பிரேக் பாயிண்ட்டாக ஈரானுக்கு அமைஞ்சுது. ஈரான் அப்படிங்கிற பேர் எல்லாருனாலையும் பேசப்பட வச்சது அந்த ஒரு பிரேக் பாயிண்ட் தான். இதுவும் இல்லாமல் அவங்களுடைய பிஸ்னஸ் முன்ன எந்த அளவும் இல்லாத அளவுக்கு ஒரு வித்தின் ஃபியூ இயர்ஸில் ரொம்ப ப்ராடாக வந்து வளர்ந்துருக்காங்க. இந்தியா கூட வச்ச ஆயில் ட்ரேடாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யா கூட வச்ச மிலிட்ரி பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை சைனா கூட வச்ச டீலிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுடைய பிஸ்னஸை ஒரு பெரிய பம்ப் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறுகிய காலத்தில் பவர்ஃபுல் கண்ட்ரியாக ஈரான் மாறிடுச்சு. அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் இந்த ரைசி தான். அண்ட் அதே வேளையில் அமெரிக்காவின் பொருளாதார தடையும் இவங்க மேலே இருந்தது அப்படின்னு முக்கியமாக நம்ம பார்க்கப்பட வேண்டியது. நானும் பல வாட்டி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஈரான் அப்படிங்கிறது நம்ம பாராட்ட வேண்டிய நாடு. ஏன்னா பல பொருளாதார தடைக்கு பின்னாடியும் அவங்க வளர்கிறாங்க அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்னு நான் பல வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ இது மாதிரியான புகழ்ச்சி, இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் அமெரிக்காவையே கொஞ்சம் ஆட்டி பார்த்துருக்கல. என்ன நம்ம எது பண்ணாலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான், அது மாதிரி அமெரிக்காவே என்ன வச்சுருக்கோம்ல. ஸோ வை நாட் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்கே முன் வருது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அந்த நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு செய்தி ஒன்று இருக்கு. அது என்னன்னா, அமெரிக்காவின் டிஃபென்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி டீம்னால அமெரிக்கன் மேட் எந்த ஒரு ஜெட்டையோ ஏர்கிராஃப்டோ ஹெலிகாப்டரையோ எந்த ஃபிசிக்கல் டச் இல்லாமையோ அதை ஹேக் பண்ணி அதை வந்து மால் ஃபங்க்ஷன் பண்ண வச்சு அதை ஆக்சிடென்ட்டுக்குள்ளாக்க முடியும் அப்படிங்கிறத அமெரிக்கா வந்து நிரூபித்து காமிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கன் டிஃபென்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி டீம் இதை நிரூபித்து காமிச்சிருக்கிறாங்க. டெஸ்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2017 நடந்துச்சு. 2017 அமெரிக்காவின் டிஃபென்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி டீம் ஜாயிண்டாக போயிங் ஜெட்டை வித்தவுட் எனி ஃபிசிக்கல் கான்டாக்ட் அதை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வை காண்ட் அப்படிங்கிறது கூடயே நீங்கள் வை நாட் அமெரிக்கா அப்படிங்கிறதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பெல் 212ங்கிற விமானம் ஒரு அமெரிக்கன் மேட். இதற்கு மத்தியில் டர்க்கிஷின் ஒரு ரெஸ்கியூ டீம் கிராஷ் ஆன ஹெலிகாப்டரை எக்ஸாமின் பண்ண பிறகு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஈரானின் பிரசிடென்ட் ரைசி போன ஹெலிகாப்டர்ஸில் டிரான்ஸ்பாண்டர் ஆஃப் செய்யப்பட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த ஹெலிகாப்டர்ஸில் டிரான்ஸ்பாண்டரே பொருத்தப்படாமல் இருந்திருக்கணும், அந்த ஒரு ஹெலிகாப்டர் தான் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ டர்க்கியின் ரெஸ்கியூ டீம் ஒரு அதிர்ச்சியான செய்தியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட் மே பி ஆஃப்ட் ஆர் இட் மே பி நாட் இன்ஸ்டால்ட் பட் இட் இஸ் இன்டென்ஷனலி மேட். அதுதான் இப்போ கேள்வியாக இருக்குது. டர்க்கியின் இந்த ஸ்டேட்மெண்ட் ஈரானியம் இந்த கேள்வியை நோக்கி திருப்பி இருக்கு. ரைசிங்கிற பிரசிடென்ட் ப்ரொடெக்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடியவர், அப்படின்னு போற்றப்படக்கூடியவர். ரெசிஸ்டன்ஸ் படைகளை நல்லா எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தும் அந்த ஒரு டெக்னிக்கை தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இந்த ரைசி. அதுவும் இல்லாமல் இந்த ரெசிஸ்டன்ஸ் படையை வச்சு சவுதி, ஈராக் இல்லை இப்போ நடக்கும் இஸ்ரேல் போரில் ரொம்ப சாதுரியமாக இவங்களை வச்சு பயன்படுத்தியிருக்கிறாரு. அதற்கு பின்னாடி இவர் தான் இருந்திருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் டைரெக்டாக ஒரு ப்ளேம் பண்ண முடியாது, இவர் தான் காரணம் அப்படின்னு. அது மாதிரியான ஒரு கேம் பிளேவை பண்ணவர் தான் ரைசி. அதே வேளையில் இந்த ப்ராக்ஸி படைகளாக இருக்கட்டும், இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் படைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான ஃபண்டிங்ஸ், வெப்பன்ஸ் அதையும் நல்லாவே ஃபுல்ஃபில் பண்ண தலைவர் தான். ஸோ ப்ராக்ஸி படைகளை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு நல்லா ஹேண்டில் பண்ண ஒரு தலைவர். அட் த சேம் டைம் ஈரானின் ப்ராக்ஸிகளால் யாருக்கு அதிகமான பிரச்சனை இப்போ வந்தது, யார் அதிகமான பிரச்சனையை சந்திக்கிறாங்க, இப்போ டைரெக்டாக இஸ்ரேல் சந்திக்கிறாங்க அண்ட் இன்டைரக்டாக அமெரிக்கா. அதே மாதிரி இந்த இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாடுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, அதுதான் கரை வச்சு அடிக்கிறது. இந்த ரைசியின் பீரியடில் தான் ஈரான் ஒரு சுப்ரீம் பவராகவே மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈரான் நியூக்ளியர் பவரை அடையக்கூடாது, நியூக்ளியர் டெக்னாலஜி அடையக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்தவங்க தான் இந்த இஸ்ரேல்.
ஏன்னா அவனுக்கு தெரியும் அதை வச்சு அவன் அடிக்கிற ஆள் நாமளாக தான் இருப்பான் அப்படின்னு இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும். இதனாலேயே அமெரிக்கா மூலியம்னாலும் சரி, இல்லை யுஎன்எஸ்சி மூலியம்னாலும் சரி, இல்லை எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, ஈரானின் நியூக்ளியர் பவரை பற்றி அவன் பேசுவான். ஈரானுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு பொருளாதார தடையை போட இஸ்ரேல் கண்டிப்பாக பிளான் பண்ணுவாங்க, அதுக்கு ஏற்ற வேலையை செய்வாங்க. ஈரானின் நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறது இஸ்ரேலின் நைட் மேராக இருந்தது. ஆனால் ரைசியின் பீரியடில் தான் ஈரான் நியூக்ளியர் பவரை அடைஞ்சாங்க. இஸ்ரேலை அடிக்கும் ப்ராக்சிகள் டைரெக்டாக அதை ஆதரிக்கிறது யார்? அதுவும் ரைசி தான். இது போக இஸ்ரேல் மேலே 300 ஏவுகணைகள் உத்தரவு கொடுத்ததும் இந்த தலைவர் தான். பட் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த 300 ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகும் இஸ்ரேல் பெருசாக எதுவும் பண்ணல. ஈரான் மீது வெறும் 2 ட்ரோனை தாக்கிட்டு என்னுடைய ரிட்டாலியேஷனை நான் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை அந்த பொறுமைக்கான காரணம் இதுவாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அண்ட் ஹொசைன், ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர், அவர் ரொம்ப போல்டாகவும் ஹார்ஷாகவும் இந்த இஸ்ரேலில் பேசினார் இந்த October 7 தாக்குதலுக்கு பிறகு. ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்த இஸ்ரேலை கட்டம் கட்டுறதுக்காக பல அரபுலக நாடுகளுக்கும் போய் டிஸ்கஸ் பண்ணார், பிளான் பண்ணார். பட் அது செட் ஆகலை. ஆனால் அந்த ஒரு முயற்சி இவர் எடுத்தார். அண்ட் தொடர்ந்து ஒரு ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேலுக்கு எதிராக கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ இதெல்லாம் அவங்க மனசில் வச்சு தான் கரை வச்சு அடித்தாங்களா மொசாட்? ஏன் பண்ணியிருக்கக்கூடாது? அண்ட் இதுவும் இல்லாமல் ஜியூஸ், இந்த இஸ்ரேல்காரங்க அப்படிங்கிறவங்க டெக்னாலஜியில் மாஸ்டர் ஆனவங்க. ஸோ ஏன் அவங்களுடைய வித்தையை அந்த ஹெலிகாப்டரில் காமிச்சிருக்கக்கூடாது? இருக்கலாம்ல. அடுத்து கிளைமேட் கண்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமே, இது ஒரு க்ரூஷியல் ஃபேக்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிராஷ் ஆன ஹெலிகாப்டர் ஃபாகி அண்ட் ரைனி கிளைமேட் காரணமாக தான் தேட முடியல அப்படின்னு ரெஸ்கியூ பண்ண டீமே சொன்னாங்க. நினச்சி பாருங்கள் இந்த சுச்சுவேஷனை. டிரான்ஸ்பாண்டர் ஆஃப் செய்யப்பட்ட ஹெலிகாப்டர் எப்படி அன்கிளியர் கிளைமேட்டில் ஒரு மவுண்டன் ரீஜனில், அதாவது மலை பிரதேசத்தில் பறந்துருக்க முடியும்? ஏன்னா இந்த டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிறது இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஏர்கிராஃப்ட் லொக்கேஷன் அண்ட் இட்ஸ் ஹைட். ஸோ டிரான்ஸ்பாண்டர் ஆஃப் செய்யப்பட்டிருக்கும் போது கீழே என்ன இருக்குது, நம்ம எந்த அடி உயரத்தில் பறக்கிறோம் அப்படின்னே தெரியாமல் ஒரு அன்கிளியர் கண்டிஷனில் அவன் எப்படி ஒரு மலைப்பகுதியில் அவனால் பறந்துருக்க முடியும்? ஸோ எப்படி அந்த பைலட் ஹெலிகாப்டரை ஓட்டியிருப்பார்? ஸோ இது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஆக மொத்தம் இப்போ செய்திக்கும் அந்த டர்க்கின் ரெஸ்கியூ டீம் சொன்ன டிரான்ஸ்பாண்டர் ஆஃப் செய்திக்கும் கிளைமேட் சுச்சுவேஷனையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாகவே சிங்க் ஆகுது. ஆனால் இப்போ டிரான்ஸ்பாண்டர் இன்டென்ஷனால தான் ஆஃப் செய்யப்பட்டதா, இன்டென்ஷனால தான் அதில் பொருத்தாமல் விடப்பட்டதா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கொஸ்டினாக என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ ஓவராலாக முடிவை உங்கள் கையிலே விட்டுறேன். ரைசின் தலைமையில் ஈரானின் வளர்ச்சி பிடிக்காத அமெரிக்காவா, இஸ்ரேல் மீது கை வைத்த ஈரான் தலைவரை பிடிக்காத நெத்தன்யாகுவா, இல்லை கிளைமேட் கண்டிஷனா? உங்கள் ஆன்சர் என்ன? ட்ராப் டவுன் பிலோ. இந்த வீடியோ பிரிச்சிருந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கும் ஒரு வேளை இருக்கலாமோ அப்படின்னு நீங்களும் உங்கள் மனசுக்கும் தோணுச்சுன்னா உங்கள் கொலீக்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஒரு ஹெல்த்தி கம்யூனிகேஷனை உருவாக்குங்க. அண்ட் த ஆன்சர் இஸ் யுவர்ஸ். ஓகே, இன்றைக்கான காணொலி இது தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓவராலாக ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நியூஸை சேகரித்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற இதெல்லாம் மேபி த ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு. இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அண்டு எதுவாக இருக்கலாம் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடலாம். நோ ஹேட்டிங் வேர்ட்ஸ். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோமில். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.